தமிழ்நாட்டுடைய முதல்வரை சந்தித்து கருத்து வேறுபாடுகளை எல்லாம் மறந்து வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக சட்டமன்றத்திலே ஒரு முதல்வர் அதனை எதிர்த்து போராட்டம் நடத்தினார், தீர்மானம் கொண்டு வந்தார். நாடாளுமன்றத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உறுப்பினர்களை அதற்கு எதிராக வாக்களிக்க செய்தார் என்று சொல்லுகிற காரணத்திற்காக எஸ்டிபி கட்சி அவருக்கு நாங்கள் நன்றி சொன்னோம். நேரடியாக போய் நன்றி சொன்னோம். இதுதான் சரியான நிலைப்பாடு என்று சொன்னோம். இதை மாதிரி கருத்து வேறுபாடுகளை மறந்து இன்றைக்கு வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக எல்லோரையும் ஒன்றிணைப்பதற்கு ஒரு வாய்ப்பை மோடி வழங்கி இருக்கிறார். எனவே மோடிக்கு ஒரு நன்றியை தான் நாம சொல்லணும். நாங்கெல்லாம் பிளவுபட்டு கிடக்கிறோம் என்று நினைத்த தருணத்தில் இல்ல இல்ல எல்லாரும் ஒன்று சேருங்க, ஒன்று சேர்ந்த ஆலிம்களுடைய தலைமையா அரசியல் கட்சியுடைய தலைமையா என்று எல்லோரும் ஒருங்கிணைந்து இந்த ஜனநாயகத்திற்கு எதிராக நடைபெறுகிற மாபெரும் ஜனநாயக படுகொலையான வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக போராடுங்கள் என்று சொல்லி வீதிக்கு வீதி இன்றைக்கு வீதியை நிறைத்துக் கொண்டிருக்கிற ஜனநாயக சமூகமாக இன்றைக்கு இந்த நாட்டுடைய சமூகம் இருக்கிறது.